கருப்பு மாடு ஏறி என் சைடு வந்துச்சு பாரு. பதுங்கிட்டேன் அப்படியே அது என்ன பாதையை பார்த்து நல்லா இது பண்ணுவீங்க பரப்பி விடுங்க நிறைய கோழி கால தக்காளி சாறு செம்மையா சமைக்கிறா பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. இன்னொரு தண்ணி மாத்திக்கிறோம். கொக்கி போட்டு பிடிச்சிருக்கேன் பாஸ். அப்படிதான் பிடிக்கணும். அப்படியே அவசரம் ரெண்டு வெள்ளையே இருக்கு பாருங்க. அப்படி எடுத்து போட்டுருங்க. இந்த இதெல்லாம் எடுத்துட்டு ஓட்டல வச்சுக்க. ஆமா பழைய சத்துல ஊரே மேல கை வச்சிடாதீங்க. தூக்கு தூக்கு பாப்போம். முனுக்கின மிளகாத்தூள், முனுக்கின மிளகுத்தூள், முனுக்கின கல்லுப்பு, நறுக்கின கோழிக்காலை, கைப்படவா நம்ம துவானிங்க கிண்டிடுவியா ஆத்தாடி மூச்சா வாங்குதே. அதெல்லாம் கிண்டுதான் என்ன போட்டு கிண்டி எடுத்துட்டு போறதுக்கு போடுறா அள்ளி தூக்கி வீசிரு. அடுத்த வீடியோ கொண்டு தூக்கி காட்டுறா. நல்லா இருக்கா பாக்குறதுக்கு, அழகா இருக்கா. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஒரே தட்டிடுவானா இல்ல லேசா தான் சொல்லு. முட்டாம் போட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கத்துல எடுத்துச்சுடா வீட்டுல போட. கேப்பரி ஐயா குறை வந்துடக்கூடாதுல்ல. குறை வராம தான் பார்க்கணும். தட்ட முடியலாம் மிளகுல ஏறுது. நல்லா இருக்கு. நல்லா கிண்டி பாருங்க. இல்ல 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 நல்லா மாவுக்குள்ள பாத்துட்டீங்களா? காலுகளும் முடி கிடக்காம நல்லா எங்க உள்ள போட்டு அது எதையாவது பேசணும். அப்படி அடியில உள்ள சேர்த்துக்க. அடியில உள்ள சேர்த்துக்க. பொறுத்து இருந்தாலும் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். கூடு கட்டுறதுக்கு இடமா இருக்குது போல. சோள தட்டை, பிரட்டு தூளு நல்லா நொறுக்கி விடுங்க. நொறுக்கி ரெண்டையும் சேர்த்து விடுங்க. நல்லா ஒட்டினாக்குல இது ஃபுல்லாக மாதிரி ஆகிக்கிறோம். பக்கமெல்லாம் போதுங்கள நல்லா இது வண்டி இல்லை பரப்பிடு. என்ன எல்லாத்தையும் அள்ளி போடுதுல இந்த அது ஆளு வேற பிளான் வேற இருக்கு. மச்சான் சொன்னா தான் போடுவேன். இதுல போடுறாங்க மாவுல போடு. சும்மா கீழே இதுல போட்டா ஒட்டாது. தடுக்க முடியாது. வச்சுக்கணே மறக்க கூடாது. அன்னைக்குமே கலகலன்னு ஒரு சிரிப்பா சந்தோஷமா கல்வி செய்யறாண்டா. எனக்குனே அங்கிட்டு போ இப்படியே போய் ஒரு நாள் கழுவிடும் போ. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்து போடு சரசர எடுத்து போடுங்க. எண்ணெய்லாம் நல்லா காஞ்சி போச்சு. நானும் அதுக்கு தான் வந்தேன். பிடிச்சிருங்க வச்சிருவோம். போதும் பெரிய தாளம் இப்போ கட்டி எடுத்து வச்சுருவோமா? வாகாத்தா நல்லா வண்டியில் நீ வாழ்ந்துட்டு வந்துடுறேன். சிங்க சிலையை பார்க்கணும் மச்சான். அதுக்கு
போட்டு போட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். போடு, முடியும் நினைச்சு போடு. பிடிச்ச பிடிச்ச சரி சட்டி சட்டி. அடுப்பு நல்லா காஞ்சிருக்கும். நீ போட்டுரு போட்டுரு. தாழ்த்து பிடி தாழ்த்து பிடா. நல்லா கருக்கு முறுக்கு இருக்குண்ணே. எல்லாத்தையும் ஓட்டிடு. அழிப்படு அழிப்படு. அளவு தான் பெருசா இருப்பாங்கல்ல. நீ கொரிலா குறைவுக்கு குழந்தை ஒரு மாதிரி இருப்பா. பச்சை தண்ணி, தக்காளி, பிடிச்சா பூண்டு மறுக்குன்னு தோண்டு வருது. அது எப்படி தம்பி அந்த அண்ணன் அடிக்கும். கை வலிக்கிறது எனக்கு தான் தெரியும். பூண்டு, அறிக்கையில் வந்துடும். கல்லு ரெடியா? போய் ஆட்டிடுறோம். அப்படியே இருக்கட்டுமா? என்னது பண்ணி பக்கம் சரிதானே? கல்லு கொண்டா கொண்டா கொண்டா. அப்படி என்ன இதுவே சாசு மாதிரி இருக்கு. ஜாஸ்தி தானே இது வரைக்கும் தக்காளி சாறு சாறு. கவலைப்படாத. இப்படி சொல்லு. ஒரு தேங்குச்சுன்னா இங்கே என்ன அதை விட போதும். அவ்வளோதான். அரைச்ச தக்காளி சாறு, முணுக்கின மிளகாப்பொடி, முணுக்கின கல்லுப்பு, சர்க்கரை, புளிங்காடு, கருப்பா இருக்க தக்காளி நல்லா தூக்கி விட்டுங்க. இந்த மாதிரி எனக்கு தெரியல. தூக்கணும் பார்த்தீங்க நீங்க. அப்படியே தீங்க. அவ்வளோ இருக்கு. சாஸ் ஊற்றி மிரட்டலாக இருக்கும். நம்மளே செஞ்ச தக்காளி சாசு. தாத்தா எல்லாத்தையும் ஊத்திரு அழிச்சு விட்ருங்க. அப்படி இந்த அள்ளி போட்டுருங்க. அப்படிதான் வெட்டிக்கிறாங்க. கரண்டா அடியில் உள்ள விட்டு பரட்டு. நல்லா உள்ள நடுவில் வரைக்கும் வா. நடுவில் கிடக்கு நல்ல சாசு இங்கே நடுவில் கிடக்கு. அப்படியே அன்றைக்கி பரட்டி போட்டு போகுது. நல்லா சார்ந்துருச்சு. தாத்தா பாட்டில என் நாவில் ஊத்துறா ஊத்துறா. நல்ல கறியும் குழம்பு ஊத்துறா. ஐயோ ஐயா கோழி காலை வைங்கிறா. அப்படி அப்படி போட்டு என் பக்கத்தில் கொட்டி விடு. போட்டா
ஆஹா ஒரு மஞ்சள் உள்ளது மட்டும் ஹலோ எல்லாரும் பொரிச்ச கோழிக்கறியை தக்காளி சாறுல தொட்டு சாப்பிட்டுருப்போம். அது எல்லாருக்குமே பிடிக்க வேற லெவல்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம தக்காளி சாறு நம்மளே ரெடி பண்ணி தக்காளி சாறுல போட்டு பெரட்டி எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. அதுவும் தக்காளியோட புளிப்பு தன்மை சேர்ந்து சீனியோட இனிப்பு தன்மையும் சேர்ந்து சாப்பிடும் போதே வேற லெவல்ல இருந்துச்சு. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த மிளகா பொடி சேர்த்தோம்ல அந்த காரத்தோட சுவை ஏறுது வேற லெவல். அதுவும் ஆட்டுக்கறி குழம்போட ஒரு வெட்டு வெட்டிட்டோம். சரியான வெட்டு. நல்ல கத்துறாங்க